Praise the Lord. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்துல உண்டாகிருக்கிற ரத்தம், அதுக்கு ஜீவன் இருக்கா? அது தேவன் நோக்கி கூப்பிடுமா அப்படின்னா 100% தேவன் நோக்கி கூப்பிடும். ஹல்லேலூயா. வேதத்தில் அதற்கான ஆதாரங்கள் எழுதப்பட்டிருக்கு. குற்றமில்லா ரத்தம் நம்மளுக்காக சிந்தப்பட்டது இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல மனுஷனுக்கு எதுல உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. மூளையிலையா இல்ல இருதயத்திலையா எந்த பாகத்துல ஜீவன் இருக்கு, மனுஷனுடைய ஜீவன் எதுல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது சயின்டிஸ்டால் நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, ரத்தத்துல தான் மனுஷனுடைய உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய ரத்தத்துல தான் நம்மளுக்கான உயிரே இருக்கா. ஹல்லேலூயா. தேவன் இந்த உலகத்துல மனுஷனா பிறந்து தன்னுடைய ரத்தத்தை முழுமையா சிந்து நம்மளுடைய பாவங்களை கழுவும்படி அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு அந்த ரத்தத்துக்கு பேர் என்ன தெரியுமா? குற்றமற்ற இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல வரும். குற்றமற்ற இயேசுவின் ரத்தம். எந்த பாவமும் அறியாத, எந்த தவறும் செய்யாத தேவன் நம்மளுக்காக ஜீவனை விட்டார். அந்த மீட்பின் நிமித்தமாக தான் தேவன் நம்ம இன்னும் அறிந்து கொள்ளவும், அவர் கிட்டி சேரவும், நம்முடைய பாவங்கள் கழுவவும் அவர் நம்மளுக்கு கிட்டி சேரும்படி அவர் ஜீவனை தந்தார். ஹல்லேலூயா. அநேகர் நிறைய பேர் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கையை கட் பண்ணிக்கிறது, இல்ல தன்னானே வதக்கிக்கிறது, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பிளேட் எடுத்து கையை கழிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அநேக காரியங்கள் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சுன்னா அவங்களே வதக்கிக்கிட்டு, அதாவது தன்னைத்தானே வதக்கி கொண்டு தன் ரத்தத்தை சிந்தக்கூடிய ஒரு மென்டாலிட்டி குணமுள்ள ஆத்மாக்கள் இன்னமும் அந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க. ஆனா ஒரு நிமிஷம் உங்க லைஃப்ல ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து நம்முடைய ஜீவனை பாதுகாக்கும் வண்ணமா தேவன் உலகத்துல பிறந்தார். நம்ம ஆசீர்வாதமா, பரிசுத்தமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிதான் அவர் சிலுவையில அவரை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்க கைய ஒரு முறையும் கிழிக்கும் போதோ இல்ல உங்க கையை ஒரு வாட்டி பார்க்கும் போதோ நினைச்சு பாருங்க. இந்த கைகளை மாதிரிதான் அவருடைய கைகளும் ஆணி அடிக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. இந்த கைகள் மாதிரிதான் அவருடைய நம்மளுடைய இருந்தது. நம்மளுடைய சாயலாய் மனுஷனா அந்த உலகத்துல வந்தாரு. தேவன் ஒரே தலை, 2 கை 2 கால் அப்படிதான் உலகத்துல படைக்கப்பட்டார். மனுஷனா பிறந்த நம்முடைய மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. இனிமே உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி மென்டாலிட்டி குணமுள்ள யாராவது ஒருத்தவங்க இருந்தீங்கன்னா, நியூஸை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நான் கையை கிழிச்சுப்பேன், எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு நான் என்னானே வதக்கிப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது, உங்க கையை பார்க்கும் போது இதே மாதிரிதான் இயேசுவின் ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவ தேவன் சிலுவையில அறையப்பட்டார். சின்ன பிளேடு இல்லைங்க, 7 இன்ச் ஆணி உள்ளங்கையில் அடியப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த கால்களை தவறான பாதியில தவறான வழியிலயோ போயிட்டு இருக்கும் போது அந்த காலில் நினைச்சு பாருங்க, நம்முடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில கால்களை ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். சிந்தையில அநேக டென்ஷன், டிப்ரெஷன்னா தலையில முள்முடி சுமக்கும்படி தேவன் ஒப்பு கொடுத்தார். நமக்காய் எல்லாவற்றையும் சகித்தார், ஏற்றுக்கொண்டார். இந்த நாள்லயும் அவருடைய தழும்புகளை நம்ம குணமாக்கும்படி ஜெபிப்போமா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாள்லயும் தகப்பனே ஏசப்பா, எங்களுடைய ரத்தத்தின் தகப்பனே, உங்களுடைய சத்தத்தை தகப்பனை கூப்பிடுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள்லயும் தகப்பனை பரிசுத்தமா ஜீவிக்கவும், உம்முடைய வல்லமேல் உறுதியா நின்று வழிநடத்தவும் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய காரணத்தினால் இழுத்துக்கொண்டு பரிசுத்தமா ஜீவிக்க உம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா தீமையின் காலை அகற்றி பரிசுத்தமா ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.